வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் கதை மற்றும் இயக்கம் இளையராஜா கலிய பெருமாள் அவரோட கதை மற்றும் இயக்கத்தில் மியூசிக் பார்த்துக்கிட்டோன்னா கேஎஸ் சுந்தரமூர்த்தி அவரோட இசையில் சிபிராஜ் மற்றும் பலர் நடித்து போன வருஷம் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வெளிவந்த 10 ஹவர்ஸ் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இந்த படம் 2025 பொங்கலுக்கு வெளிவரும்னு ஃபஸ்ட் பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க, டீசர் விட்டுருந்தாங்க, போஸ்ட் விட்டுருந்தாங்க. பட் ஆனால் பார்த்துக்கிட்டோன்னா விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படம் வரும் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட படம் அள்ளி போயிருந்துச்சு. அப்புறம் விடாமுயற்சி வரதுனால அதுக்கப்புறம் பார்த்தா 9 படங்கள் வெளியே வந்து இந்த படம் பார்த்தா போதுமான தியேட்டர்கள் கிடைக்காதனால ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வெளியே வந்துச்சுங்க. படத்தோட கதை பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப பெரிய கதைனால ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதை. கைதி படம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? கைதி படத்தை மாதிரியே 10 மணி நேரத்தில் ஒரே ஒரு இரவுக்குள்ளே ஒரு இரவில் நடக்கிற ஒரே ஒரு கதை மட்டும்தான். படம் பார்த்துக்கிட்டோன்னா பஸ்ஸு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீனே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பஸ்ஸு சென்னை கோயம்பேடுலேருந்து பார்த்துக்கிட்டோன்னா கோயம்புத்தூர் நோக்கி பார்த்தா ஒரு பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு போலீஸுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் லீடாக வச்சு அந்த பஸ்ஸை தேடி போகிறாங்க. அந்த பஸ்ஸை தேடி போகும்போது அந்த பஸ்ஸை சுற்றியும் பார்த்துக்கிட்டோன்னா தேடி போகிறாங்க. இதில் இப்படி இருக்கும்போது இங்கே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அந்த அம்மாவும் தாத்தா பார்த்தா என் பொண்ணை பார்த்தாங்க காணான்ட்டு ஒரு அம்மாவும் பொண்ணு பார்த்தா போலீஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. ரெண்டு ஸ்டோரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா இந்த 2 ஸ்டோரி போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது. பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஆண் பார்த்தா கொலை செய்யப்படுற அப்படி. இந்த மாதிரி 3 விதமாக ஒரு பொண்ணை பார்த்தோன்னா பஸ்ஸுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, என் பொண்ணை காணான ஒரு கேஸு, பஸ்ஸுக்குள்ளே ஒருத்தர் கொலை செய்யப்படுற அப்படி. இந்த மாதிரி 3 விதமாக பார்த்துக்கிட்டோன்னா கதை பிரியுது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் சம்மந்தப்பட்டது தான். இந்த பஸ்ஸுக்கு சம்மந்தப்பட்டதுனால இந்த பஸ்ஸுக்குள்ளே இந்த கொலையை பண்ணது யார் ஃபஸ்ட்டு, அதே மாதிரி அந்த பொண்ணை யார் கடத்தினா அது ஒரு கேஸு. இந்த பஸ்ஸுக்குள்ளே பார்த்தா ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நியூஸ் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இங்கே நடந்துச்சு அப்படின்ட்டு 3 விதமாக கதை பிரிஞ்சாலும் பரபரப்போட உச்சத்துக்கு கொண்டு போன படம் தான் இந்த படம். அடுத்து என்ன ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டா அந்த பொண்ணு கடத்திட்டு போன உடனே அந்த பொண்ணை தேடி போகும்போது பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி பார்த்தா பஸ்ஸுக்குள்ளே இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. அங்கே போனோடனே பஸ்ஸுக்குள்ளே பார்த்தா ஒரு டெட் பாடி கிடக்குது. டெட் பாடி கிடக்குது. அந்த டெட் பாடி பார்த்தா யார் கொண்டாங்க அப்படின்ட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க அத்தனை பேர்த்தையுமே பார்த்துக்கிட்டா கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரிக்கும் போது உள்ளுக்குள்ளேருந்து ஒவ்வொரு குட்டாக வெளியே வருது, ஒவ்வொரு கதையாக வெளியே வருது. அந்த கொலை செய்யப்பட்டவன் யார், அந்த கொலை செய்யப்பட்டவன் பார்த்தீங்க கொலை செய்யப்பட்டா அப்படி, அந்த கொலை செய்யப்பட்டவர் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படி, கல்யாணம் பண்ணணும்னு கூட்டி வர அப்படி. அந்த கல்யாணம் பண்ணணும் கூட்டிட்டு வந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்க அப்படி, ஒரு மிகப்பெரிய ரவுடி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கா அப்படி. ஒருவேளை அவர் தான் கொலை பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு அந்த பக்கம் கதை போனாலும் இங்கே பார்த்துக்கிட்டோன்னா அந்த கடத்தின பொண்ணு என்னாச்சு, அந்த பொண்ணை கடத்தினது யார், அந்த பொண்ணை ஏன் கடத்துறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி பல கோணங்கள் கதை திரும்பினாலும் நமக்கு பார்த்தோன்னா படம் பார்த்தா எங்கேயுமே தொய்வே இல்லாமல் படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே பார்த்துக்கிட்டோன்னா அடுத்து என்ன இந்த நெக் டு நெக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீட்டோட எட்ஜுக்கு பார்த்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி படத்தை பார்த்தா நம்ம கடைசி வரைக்குமே பார்த்துக்கிட்டோன்னா அடுத்து நடக்குன்னு நம்மளை கணிக்க முடியாத மாதிரியே பார்த்து போயிருப்பாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னாலே சரி ஓகே, இது பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வேறு மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும் சொல்ல வரேன்னு, ஒரு கற்பழிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும், ஸோ அதனால் பார்த்தா டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்க தோணும். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒன்றை கிளைமேக்ஸில் வச்சு அவங்க பார்த்தா இதுக்காண்டி தான் பார்த்துக்கிட்டா இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க, இதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்தா கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணும்போது அந்த விஷயம் பார்த்துக்கிட்டா ஆல்ரெடி நல்லா இருக்கே, நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் டேரக்டர் நம்ம நினைக்காத ஒன்று பார்த்துக்கிட்டா ட்விஸ்ட்டாக வச்சு முடிச்சிக்காரு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்குலாம் பார்த்தா அது மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. என்னடா அது இப்படிலாம் படம் எடுக்கிறாங்களே, பரவாயில்லையே, கேரளா சினிமாக்கு இணையாக பார்த்தா படமும் நம்ம தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க போலையே அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேலே சிபி சத்யராஜ் அவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா பிரமாதங்க. அவரோட ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு அவருக்கு இருக்க தோரணைக்கு அவருக்கு இருக்க மிடுப்பான உடம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் கேரக்டருங்கிறது
அப்பட்டமாக சூப்பராக பொக்காவாக இருக்குது, பக்காவாக செட் ஆகிருக்கு. இவரோட ஹைட்டு வெயிட்டு போலீஸ்னால் இப்படி தான் இருப்பான், இந்த ஹைட்டாக இருப்பான், அந்த வெயிட்டாக இருப்பான் அப்படின்ட்டு அளவீடு செஞ்ச மாதிரியே வந்து பார்த்தோன்னா அவரோட இதுக்கு வந்து பார்த்தோன்னா போலீஸ் கெட்ட மாதிரி பார்த்தோன்னா அவ்வளோ அற்புதமாக பொருந்தி இருந்துச்சு. அவரும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு இன்விகேஷனையும், அதாவது ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்து தடையத்தை வச்சு லீடு பிடிச்சி ஒவ்வொரு முடிச்சு அவிக்கும்போது வர சஸ்பென்ஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்னமும் வந்து பார்த்தோன்னா படத்தை வந்து பார்த்தோன்னா படம் சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது, அடுத்தேன்னு அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா ஆவல் தூங்கிட்டே தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சிபி சத்யராஜோட நடிப்பு வந்து பார்த்தோன்னா படத்துக்கு மிகப்பெரிய எந்த அளவுக்கு ஒத்து போகுது, எந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்தில் இசையமைப்பாளர் ரொம்ப எல்லாம் இல்லைங்க. ஒரு கேரளா மியூசிக் வந்து பார்த்தா வரும், ஒரு கொண்ட மேலமோ ஏதோ ஒரு தவளை வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா ஒன்று அடிப்பா அப்படி மனுஷன். அந்த மியூசிக் வந்து பார்த்தோன்னா படம் முழுக்க வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா தொய்வே இல்லாமல் ஒரு த்ரில்லர் மூவிக்கு, ஒரு 1 நைட்டில் நடக்கிற த்ரில்லர் மூவிக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னணி இசையை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பக்காவாக தரமாக சூப்பரான பின்னணி இசை கொடுத்துருக்கா அப்படி இந்த இசையமைப்பாளர். இவருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய திரைப்படங்கள் வரணும், வந்தோன்னு நடந்துக்கும். என்ன ஒன்று இந்த மாதிரி த்ரில்லர் படங்களுக்கு பேக்ரவுண்டுக்குன்னே பேர் போன நம்ம சாம்சிஎஸ் பின்னணி இசையை முறையாக படிச்சுட்டு வந்தவர், அந்தவர் பண்ணினார்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இந்த இசையமைப்பாளர் நான் குறையே சொல்லலை, சூப்பராக பண்ணியிருக்கா அப்படி. பின்னணி இசைன்னு பார்த்தோன்னா அற்புதமாக இருந்துச்சு, அமர்க்கலமாக இருந்துச்சு. நம்மளை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த தொய்வு இல்லாமல் கொண்டு போனதுக்கு இந்த படத்தோட பின்னணி இசை ஒரு மிகப்பெரிய பக்கபலம். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி பார்க்க பிடிக்கும், எனக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா சின்ன படமாக இருக்கணும், அதே மாதிரி த்ரில்லராக இருக்கணும், கடைசி அடுத்து என்ன அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 7 மார்க் தருவீங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒர்த்தான படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 10க்கு 8.5 தருவேன். ஏன்னா அந்த பார்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தா இந்த படத்தை வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். படத்தில் பாட்டுகள் எங்குமே இல்லைனாலும் பின்னணி இசையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிருக்காங்க. டேரக்டர் இந்த படத்தோட இசையமைப்பாளர் இளையராஜா கழிவுங்களா, இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுங்க சார், உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு தரமான த்ரில்லர் படத்தையும் இந்த மாதிரி தரமான இயக்குநர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவை. அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு அதே லஞ்சம் ஊழல் அம்மா சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட் தங்க சென்டிமெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி த்ரில்லர் கதை வேணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்துனுங்க. த்ரில்லர் படம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒருத்தான படம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒத்துழைக்கும். அதனால் அனைவரும் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.